பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்பெண்ணையாறு அதாவது தென் பொருணையாறு இதை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. அதாவது இப்போ தென்பெண்ணையாறு அப்படின்னாவே நீங்கள் வந்து கடவுளை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சாமி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கிழக்கு கர்நாடகாவின் நந்தி துர்கா மலையின் கிழக்கு சரிவிலிருந்து உற்பத்தி ஆகிறது. அப்போ நந்தி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள், இந்த ஆறு 2 கிளைகளாக திருக்கோவிலூர் அணைக்கட்டு அருகில் பிரிகிறது. அப்போ கோயில் வந்துருச்சு சரியா. அப்போ தென்பெண்ணையாறு உற்பத்தி ஆகிற இடம் நந்தி துர்கா மலை. இது 2ஆ பிரிகிற இடம் எது அப்படின்னா திருக்கோவிலூர் சரிங்களா. அப்போ 2ஆ பிரியும். என்ன அப்படின்னா கெடிலம் பெண்ணையாறு அப்படின்னு பிரியும். அப்போ பெண் தெய்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்போ கோவில் வந்து எப்பயுமே 24 மணி நேரமும் திறந்துருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 24x7 கோயில் திறந்துருக்கும். அப்போ 247 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த நதி பாயும். 77% தமிழ்நாட்டில் பாயும் சரியா. அப்போ 7ன்னு முடியுதா, 77%. 247 கிலோமீட்டர் 77% தமிழ்நாட்டில் பாயும் சரியா. இப்போ பாருங்கள், இந்த கெடிலம் ஆறு கலக்கிற இடம் வந்து கடலூரில் கலக்கும் சரியா. ஏன்னா கெடிலம் பெண்ணையாறு அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரியுதுல திருக்கோவிலூர் கிட்ட. இது கெடிலம் ஆறு கடலூர் கிட்ட கலக்கும், பெண்ணையாறு புதுச்சேரி கிட்ட கலக்கும் சரியா. இப்போ வந்துட்டு பெண்ணையாறு அப்படின்னா அதாவது பாலின வீதத்தில் புதுச்சேரி தான் அதிகம். அப்போ பெண் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ பெண்ணையாறு புதுச்சேரியில் கலக்கும், கெடிலம் கடலூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது 2 அதாவது கிருஷ்ணகிரி மற்றும் சாத்தனூர் நீர்த்தேக்கங்கள். இது 2மே வந்து பெண்ணையாறில் தான் கட்டப்பட்டிருக்கு சரியா. இப்போ கோவில் நந்தி இதெல்லாம் இருந்துச்சுன்னா சாத்தான் அழிக்கும்ல, அப்போ சாத்தனூர் சரியா. கூட கிருஷ்ணரும் இருப்பார். அப்புறம் கிருஷ்ணகிரி சாத்தனூர் அணை இது 2 வந்து பெண்ணையாருக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் துணையாறில் ஒன்று மட்டும் முக்கியமானது, சின்னாறு. ஏன்னா சின்னாறு சிற்றாறுன்னு சொல்லிட்டு 2 ஆறு இருக்கும். சின்னாறு அப்படின்றது தென்பெண்ணை ஆற்றோட துணையாறு, சிற்றாறு அப்படின்றது தாமிரபரணி ஆற்றோட துணையாறு சரியா. இது வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஜாகிரபி 10th புக்கில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்ற லெசனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நன்றி.